சென்னையில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் நகரின் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 முதல் 23 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுவையில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் கூறியுள்ளது. அதேபோன்று நாளை முதல் 21ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் வரும் 21ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் குற்றாலம் மெயினருவி மற்றும் ஐந்தருவியில் குளிக்க தற்காலிகமாக தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டது. மழை தொடர்ந்து நீடித்து வருவதால் அருவிகளில் வெள்ளம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என கணிக்கப்படுகிறது. எனவே அசம்பாவிதங்களை தவிர்க்க காவல்துறையினர் அருவி பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேட்டூர் அணை நீர்மட்டம் 73 நாட்களுக்கு பிறகு மீண்டும் 113 அடியாக குறைந்துள்ளது. இருப்பினும் கடந்த 422 நாட்களாக நீர்மட்டம் 100 அடிக்கு குறையாமல் நீடித்து வருகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாததாலும் கர்நாடகாவிலிருந்து திறக்கப்படும் நீர் 1000 கனஅடியாக குறைக்கப்பட்டதாலும் அணைக்கான நீர்வரத்து 1824 கனஅடியாக சரிந்துள்ளது. ஆனால் காவிரி குடகை பாசனத்திற்காக வினாடிக்கு 9500 கனஅடி நீர் திறக்கப்படுவதால் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்து வருகிறது. வைகை அணையிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டம் பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக தண்ணீர் திறக்கப்பட்டதை அடுத்து மதுரை மாநகர் பகுதியில் உள்ள வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கோரிப்பாளையம், யானைக்கல் தரைப்பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் நீர் இருகரைகளையும் தொட்டு பாய்ந்து ஓடுகிறது. ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என காவலர்கள் ஒலிபெருக்கி மூலம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் குன்னூர் பகுதியில் உள்ள 135 ஏக்கர் பரப்பளவு கொண்ட கருங்குளம் மற்றும் செங்குளம் கண்மாய்கள் முழுவதுமாக நிரம்பின. கடந்த 3 மாதங்களாக நீர்வரத்து குறைவாக இருந்த நிலையில் தற்போது கண்மாய்கள் நிரம்பி மறுகால் பாய்கின்றன. இதன் மூலம் குன்னூர் சுற்றுவட்டாரத்தில் உள்ள சுமார் 2000 ஏக்கர் நெல், வாழை மற்றும் தென்னை விவசாய நிலங்கள் செழிப்படையும் என்பதால் பாசன விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளனர்.